ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும், நியாயமான வாழ்க்கை வாழணும், அமைதியான வாழ்க்கை வாழணும், நிம்மதியான வாழ்க்கை வாழணும், ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் விருப்பம் கொடுக்கப்பட்டதை ஏற்றுக்கிட்டோம். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு வழி அமைச்சிட்டோம். ஆரோக்கியமான வாழ்க்கைன்னு சொன்னால் நம்ம வைத்தியத்தை கண்டிப்பாக பண்ணி ஆகணும், அப்பப்போ பாடி செக்அப் பண்ணிக்கணும், ப்ரெஷர் செக் பண்ணிக்கணும், பிளட் டெஸ்ட் பண்ணிக்கணும். நல்லபடியாக இருக்கும் பொழுதே மனசு தான் உடலை இயக்குங்கிறது ஞானம் இல்லாமல் நம்ம உடலை மட்டும் கவனிக்கணும். அமைதியான வாழ்க்கை வாழணும்னு சொன்னால் இப்போவே நம்ம சம்பாரித்து வச்சுக்கணும். அதுக்கு மூலப்பொருள் நம்ம பணத்தை வச்சுக்கணும். இப்போ சம்பாதிச்சாலும் கடைசி காலத்தில் நம்ம அமைதியாக நிம்மதியாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் நம்ம கொண்டு வந்துடும். இறைவன் கொடுத்த விருப்பத்திற்கு நம்ம அந்த விருப்பத்தை அவன்கிட்ட பொறுப்பேற்படுத்திட்டோம்னு சொன்னால் அதற்கான வழிகளை நம்ம அமைக்கப்படுவோம். இந்த விருப்பம் கொடுக்கப்படாத நம்மள யாரும் இல்லை. இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையோட நாளைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்குன்ற எண்ணம் எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் இது மறைவான ஞானம் என்னன்னு சொன்னால் அவன் கொடுத்த விருப்பத்தை அவன் தான் நிறைவேற்றி தரணும். உங்களால் ஒரு காலம் முடியாது, என்னால் மாற்றிக்க முடியாது, நிறைவேற்றிக்க முடியாது. இது சத்தியம். அப்படி நம்ம எல்லாருமே அந்த மாதிரி வாழ்க்கை வாழணும் முயற்சி பண்ணவங்க தான். உலக அடிப்படையில் அந்த பொருளை அடைஞ்சவங்க இருக்காங்க, அல்லது அந்த முயற்சியிலேயே முடியாமல் திரும்பவும் இருக்காங்க, அல்லது முயற்சியே பண்ண முடியாமல் இருக்காங்க. இதில் யார் பாதுகாக்கப்பட்டவங்க அப்படின்னு சொன்னால் யார் அதுக்கான வழியே இல்லாமல் தடுக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க பாதுகாக்கப்பட்டவங்க. ஏன்னா அவங்க ரொம்ப தூரம் போகலை அந்த பொருளை தேடி, ஏதோ தேவைக்கு சம்பாரிச்சுக்கிட்டு அதுக்கு மேலே முயற்சி முடியாமல் இயலாமல் நிராசப்பட்டவங்களாக இருக்காங்களே ஒழிய அது பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கைன்னு உணராமல் இருக்காங்க. ஞானங்களை கொண்டு எந்த முயற்சி பண்ணாலும் எனக்கு முடிய மாட்டேங்குது அப்படின்ட்டு நிராசப்பட்டவங்களாகவும் காலப்படக்கூடியவங்களாகவும் பலவீனத்தில் குழப்பத்தில் இருக்கவங்க இருக்காங்க. அவங்க தான் பாதுகாக்கப்பட்டவங்க. ஏன்னு சொன்னால் அவங்க போக்கு இறைவன் விடலை.